அடுத்த மாப்படுகை கிராமத்தில் சுமங்கலி காளியம்மன் மற்றும் பாதாள காளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து 18 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட பாதாள காளியம்மனுக்கு மூலவர் கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே அருள்மிகு ஸ்ரீ காலபைரவர் திருக்கோயிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் உள்ளூர் மட்டுமல்லாது சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கால பைரவரை தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வடசென்னை திருவொற்றியூர் அடுத்த சாத்தங்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் புதிய பொறுப்புகளுக்கான நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், எல்லை தாண்டுபவன் மீனவன் என்பது பிரச்சனை இல்லை, அவன் தமிழக மீனவனாக இருப்பதுதான் பிரச்சனை என்று கருத்து தெரிவித்த அவர், நான் அதிகாரத்திற்கு வந்தால் எனது மீனவன் கைது செய்யப்பட்டால் பதவியை ராஜினாமா செய்வேன் என்று கூறினார். மேலும் கூட்டணி குறித்து ஏதும் தற்போது கூற முடியாது, தேர்தல் வர இன்னும் கால அவகாசம் உள்ளது என்று தமிழக வெற்றிக் கழக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தார். ஆண்டுகளுக்கு பிறகு பொன்னமராவதி அருகே உள்ள வளையப்பட்டி மலையாண்டி சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட புனித நீரை கோபுர கலசத்தில் சிவாச்சாரியார்கள் ஊற்றும் காட்சியை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட மக்களுக்கு புனித நீரை ட்ரோன் மூலம் பீச்சி அடித்த காட்சி காண்போரை கவர்ந்தது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தாலுகா பள்ளப்பட்டியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மருத்துவமனை சார்பில் ரூபாய் 22,000 மதிப்புள்ள குளிர்சாதன பெட்டி பள்ளப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக கரூர் மாவட்ட தலைவர் சாகுர் ஹமீத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நோயாளிகளுக்கு தேவையான மருந்துகள் வைப்பதற்காக குளிர்சாதன பெட்டி வழங்கப்பட்டது. மேலும் நோயாளிகள் இருக்கும் அறையை ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு தேவையான மருத்துவத்தை தரமாக வழங்க வேண்டும் என மருத்துவர்களுக்கு சாகுல் ஹமீத் வேண்டுகோள் விடுத்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.